திருப்பூர் பின்னலாடை தொழில் இந்தியாவில் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி துறையின் முக்கிய தூணாக விளங்கி வருகின்றது. மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்களின் நலன் தொடர்பாக பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை மற்றும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன். தங்களது சீரிய ஆட்சியில் தங்களின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியடைந்து திருப்பூர் பின்னலாடை தொழில் மென்மேலும் முன்னேற்றமடைந்து திருப்பூர் மாவட்டத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்பு உருவாகுவதற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கி திருப்பூரை இந்தியாவின் முன்னணி நிலையான ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி மையமாக மாற்றும் என்ற நம்பிக்கை புரட்சி தளபதி ஒருவரால் தான் முடியும். முக்கியமாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் தரமான வசதியுடன் கூடிய உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பின்னலாடை வாரியம் நிட் போர்டு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு இந்தியாவிலேயே பின்னலாடை தொழில் ஏற்றுமதியின் முதல் நகரமாக சேர்ந்து விளங்கும் திருப்பூர் நகரம் அந்நிய செலாவணியை ஈட்டி தருவதில் ஒரு மாபெரும் தொழில் நகரமாக இருந்து வருகின்றது. இங்கு தொழிற்சாலைகளால் வெளியேற்றப்படும் சாயக்கழிவுகளால் உள்ள உப்பு சுமார் 1.5 லட்சம் டன் அப்புறப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் சுகாதார கேட்டினை தடுக்கும் வகையில் இங்கு உள்ள குப்பைகளை அகற்ற தனியாக ஒரு மையம் அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். அதே போல அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளை நமது ஆட்சியில் தொடங்கி நிறைவேற்றி தந்தால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நாள்தோறும் திருப்பூர் நகரத்திற்கு தொழில் சார்பாக 5 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றார்கள். இந்த நகரத்தில் அமைந்துள்ள சாலைகள் குறுகலாகவும் பராமரிப்பின்றியும் இருப்பதால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அகலப்படுத்தி செம்மைப்படுத்தினால் தொழில் சம்பந்தமாக வந்து செல்வோர் சிரமமின்றி செல்வார்கள் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன். பிறப்பது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை. தங்கள் பிறந்த நாள் இந்த நாளில் வாழ்த்த வாய்ப்பு கிடைத்ததை பெருமையோடு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.